பீட்ரூட் ஜாம் பண்ணதுனால ஏதாவது பிரெட்ட வச்சு பண்ணுவோம். மோஸ்ட்லி நாங்க ரொம்ப பிரெட் யூஸ் பண்றதில்ல. அப்படி யூஸ் பண்ணாலும் வீட் பிரெட் தான் யூஸ் பண்ணுவோம். இன்னைக்கு வந்து சாதாரண பிரெட் தான், மில்க் பிரெட் தான் கிடைச்சது. ஸோ அத வச்சு நம்ம இந்த இது ஜாம் பண்ணனேங்கிறதுக்காண்டி அத ட்ரை பண்ணேன். முதல்ல பிரெட்ட எடுத்துட்டு கொஞ்சம் வெண்ணெயோ, கொஞ்சம் நெய்யும் போட்டுட்டு நல்லா சிம்லயே வச்சு ரோஸ்ட் பண்ணி எடுத்துட்டேன். வந்து மல்டிகிரெயின் பிரெட்டு, வீட் பிரெட்டு நெறைய பிரெட்டு கிடைக்கிறது. நம்மளோட இதில மோஸ்ட்லி பிரெட் சாப்பிட்றதில என்னைக்காவது டிஃபன் பண்ண முடியலன்னா, இன்னைக்கு மாரி வீட் பிரெட் வாங்கி சாப்பிட்டுடலாம். நம்மளோட வேலை கொஞ்சம் ஈஸியாகும். அதில வந்து ஸ்டஃபிங்லாம் பண்ணி சாப்பிட்டுடலாம். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நாமுக்காண்டி கொஞ்சம் ஸ்மைலி மாரி பண்ணலாங்கிறதுக்காண்டி இந்த மூடிய வச்சு நல்லா கட் பண்ணி எடுத்துன்ட்டேன். குழந்தைகளுக்கு வந்து இதே மாரி டிஃப்ரெண்ட்டா ப்ரெசென்ட் பண்ணி குடுத்தானா, அவளோட வந்து ப்ரெசன்டேஷன் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா இருந்தா அவ விரும்பி சாப்பிடுவா. அதில வந்து மூக்கு, கண்ணு அப்படிலாம் வச்சு குடுக்கலாங்கிறதுக்காண்டி, ஒரு மூடி வச்சு 2 ரவுண்டா கட் பண்ணின்ட்டேன். சாண்ட்விச் மேக்கரே நெறைய கிடைக்கிறது. நம்ம அடிக்கடி பண்றதில்லங்கிறதுனால, இதே மாரி தோசை கல்லே பண்ணிர்றது. பொதுவா வந்து குடமிளகா, தக்காளி அதெல்லாம் வச்சு, அதையும் உள்ள ஸ்டஃபிங் பண்ணி சாப்பிட்டாலும் வயிறு ஃபில்லிங்கா இருக்கும். ஹெல்த்தியாவும் இருக்கும். அப்புறம் இல்லாட்டா ஏதாவது புதினா சட்னி, அதே மாரி சட்னிய வச்சும் சாப்பிடலாம். இந்த 2 பிரெட்டையுமே லேசா நெய்ய விட்டு சிம்லயே வச்சு ரோஸ்ட் பண்ணி எடுத்துன்ட்டேன். அப்புறம் நான் பண்ண அந்த பீட்ரூட்ட ஜாம் ஆக்சுவலா பீட்ரூட் ஜாம் ரொம்ப டேஸ்ட்டாவே இருந்தது. எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த பீட்ரூட் ஜாம் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு, அது 2 லேயரா ஒண்ணு மேலாக வேணா கொஞ்சம் வெண்ணெய் தடவிட்டு அப்புறம் ஸ்ப்ரெட் பண்ணலாம். அத பண்ணிட்டு 2யும் ஜாயின் பண்ணி நல்லா நடுவுல கத்திய வச்சு கட் பண்ணிடலாம். முக்கோணம் மாரி, சமோசா மாரி அந்த இது கிடைக்கும். அதே மாரி பண்ணிடலாம். குழந்தைகள் பெரிய பிரெட்டா சாப்பிடாம இந்த 2 குட்டி பிரெட்டா குடுக்கலாம் குழந்தைகளுக்கு. அடிக்கடி சாப்பிட முடியாது. என்னைக்காவது ஒரு நாள் டிஃபன் பண்றதுக்கு சோம்பேறித்தனமா இருந்ததுன்னா, இதே மாரி வீட் பிரெட் வாங்கி நம்ம நெறைய காய்கறிலாம் வச்சு ஸ்டஃப் பண்ணிடலாம். வயிறு ஃபில்லிங்கா இருக்கும். குழந்தைகளும் விரும்பி சாப்பிடுவா. அப்புறம் இன்னைக்கு ஸ்மைலி பண்ணி வச்சிருந்தேன் இல்லையா? அதுலயும் வந்து அத நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துன்ட்டு, முந்திரி பருப்பு தான் கண்ணுக்கு மாரி வச்சுன்ட்டு, நடுவுல வந்து கருப்பு திராட்சைய குட்டி குட்டியா கட் பண்ணி 2 கண்ணுக்கு வச்சுன்ட்டேன். அப்புறம் மூக்குக்கு இந்த ட்ரை பேரிச்சம்பழம் இருந்தது. அதோட இது காஞ்ச பேரிச்சம்பழம். அதனுடைய இத மூக்கு மாரி வச்சுன்னு, வாய்க்கு ஒரு சிகப்பு கலர்ல கிறிஸ்மிஸ் ஒண்ணு இருந்தது. அத வச்சுட்டேன் வாய்க்கு. அப்புறம் பொட்டு விடுறதுக்கு நான் பண்ண அந்த பீட்ரூட்டையே வச்சுன்ட்டேன். இது மாதிரி பாய் ஸ்மைலி ஒண்ணு பண்ணி, அதுக்கு மீச மாரி தனியா வச்சுன்ட்டேன். இது ரொம்பவே சூப்பரா இருந்தது. இது என்னோட ஐடியா. அவ அவளுக்கு எப்படி சௌரியமா பண்ணிக்கலாம். இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங் மை சேனல்.